Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஓட்டு பக்கோடா. அதாவது என்னன்னா இது வந்து நம்ம லைட்டா வந்து அந்த முறுக்கு அச்சு வந்து எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி தான் இருக்கும். அதில தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா 3 கப் அரிசிக்கு நம்ம ஒரே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா நம்ம ஓமம், பெருங்காயத்தூள் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோ ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது என்ன முறுக்குக்கு பதிலாக இது பண்ணிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 2 3 கப் எடுத்துக்கிறோம். இது மீறி வந்து தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்கு பொட்டுக்கடலை மாவு 3 கப்புக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதை நம்ம அப்படியே கீழே போட்டுடலாம். பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா 3 கப்புக்கு 1 கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப பட்டர் போட வேண்டாம், கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். எள்ளை வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்துடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா 2 மடங்கு நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிடும். தண்ணி நீங்கள் பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் வெதுப்பாக ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டராக தான் ஆட் பண்ணணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நம்ம கை வச்சு கொஞ்சம் அப்படியே மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றாமல் லைட்டாக வெதுப்பாக இருக்குது. அந்த தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு ஊற வச்சுக்கோங்க. மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த முறுக்கு குழலுக்கு நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் 2-3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அது SVS பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது இந்த குழலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. மீதி இருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தடவிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொதி வந்து அடங்குச்சுனாலே ஆல்மோஸ்ட் மாவு பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி விடுவோம். இது வந்து என்னன்னா எப்படி இருந்தாலும் நம்ம உடைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பேனில் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி எண்ணெய் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. இல்லைனா நம்ம 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம மினிமம் ஊற்றினா தான் வந்து முறுக்கு எதுவுமே சுட முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் அப்படியே வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம லாஸ்ட்டில் வந்து உடச்சி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான ஓட்டு பக்கோடா ரெடி. ஓட்டு பக்கோடா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பெபிள்ஸ் தமிழ் சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெபிள்ஸ் ஈஸி ட்ராயிங் இருக்குது. அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Pebbles Tamil.